அனைவருக்கும் கைஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் தற்போது ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 1352 வேகன்சி. ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 4 காமன் ரெக்ரூட்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி கேட்டகிரி நீங்கள் 10th +2 DMLT இன் எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனே விண்ணப்பிச்சிருங்க, டிலே பண்ணாதீங்க. நான் நர்சிங் ஜாப் போகிறேன் ப்ரோ அப்படின்றவங்களும் விண்ணப்பிக்கலாம். இல்லை என்னோடய கல்வி அடிப்படையில் ஏதாச்சும் எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, நான் வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுவேன் அப்படின்றவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? CR 4 கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் எல்லாமே CBT மூலியமாக தான் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சிஸ்டம் பேசிக் தான். விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறத நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடும்போது கொடுக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இந்த கேட்டகரிக்கு தான் தற்போது வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. 355/2005 டேட் 11/11/2025 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஆட்கள் தேவைன்றதை சொல்லியிருக்காங்க. ஜாப் கேட்டகரி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு கான்ட்ராக்ட் பேசிக்கில் பர்மனெண்ட். ஓகேங்களா? ரெகுலர் பேசிக்ன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு நர்சிங் ஜாபில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையில் பேசிக் சேலரியாக இருந்தாலும் சூப்பர் சேலரி தான். உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் எதிர்பார்க்குறத விட சேலரி மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக வேகன்சி 1352 வேகன்சி இந்த முறை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வேகன்சியை விட இந்த முறை அதிகம் தான் கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் கலந்துக்க முடியும், யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட முடியும்ன்றதை சொல்கிறேன். ஆல் ஓவர் இந்தியா, நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸ்டார்டிங் டேட் 14/11/2025. இதோட அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு நான் பயோவில் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிங்க. அப்ளிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் வந்து வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுத்துட்றேன். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்டில் வேக்கன்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இதுக்கான வேக்கன்சி கிடையாது. ஓகேங்களா? பாண்டிச்சேரி, விஜயபூர், ராஜ்கோட், ராஜ்பூர், பாண்டிச்சேரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த 23ல் பாண்டிச்சேரி கேட்டகிரி இருக்கும் பாருங்கள், நீங்கள் அந்த இடத்துக்கு கொடுங்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா? 26 இடத்துக்கு காலி பணியிடங்கள். இது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம், எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிற இடம். டோட்டலாக வேகன்சி 26 இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேகன்சி வந்து டிவைடாக பிரிப்பாங்க. உங்களுக்கு எது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ, உங்களுடைய ஸ்டேட் நியர்பை எது இருக்கோ நீங்கள் தாராளமாக கொடுத்துங்க. நாங்களாம் போய் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு வேலை செய்யணுமா ப்ரோ? அவ்வளோ பெரிய வேலையாக இது, அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் வந்து வார்டனர் இந்த கேட்டகிரிக்கு 17 கொடுத்துருக்காங்க. சேம் அதே போல் அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதுக்கு 39 போஸ்டிங்கு. லோயர் டிவிஷன் கிளர்க்கு 121 வேக்கன்சி. ஜூனியர் இன்ஜினியருக்கு, ஜூனியர் எலக்ட்ரானிக் இது 2 கேட்டகிரியுமே 10 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர், ஜூனியர் இந்த மாதிரி நீங்கள் டிப்ளமா முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, 10th முடிச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த போல் வேக்கன்சி வந்து இவங்க ஓவராலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். எக்ஸாம் சென்டர் ப்ளஸ் வந்து உங்களுடைய நியர்பை இருக்கிற ஸ்டேட்டுக்கான ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸை மட்டும் கொடுக்காமல் விட்டு போகாதீங்க. அப்ளிகேஷன் போடும்போது கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி பயோமெட்ரிக்கு, லெபரட்டரி ப்ளஸ் வந்து மெடிக்கல் ஒர்க் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி சானிடரி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கேட்டகிரி, MTS கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் நர்சிங்கு ப்ளஸ் நர்சிங் அசிஸ்டண்ட்டு, ஓகே, வார்ட் பாய், ஃபயர் அசிஸ்டண்ட்டு, நீங்கள் ஃபயர் துறையில் முடிச்சிருந்தாலும் சரி, ஹவுஸ் கீப்பர்,
வார்ட்னர் அண்டு வார்ட்னர் இந்த மாதிரி இந்த கேட்டகரி நீங்கள் அடிப்படை வேலைக்கு சேர்கிறதுக்கு கூட தயார் அப்படின்றவங்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இது எப்படி ப்ரோ விண்ணப்பிக்கிறது, இதோட ப்ரோக்ராம் ஸ்டைல் எப்படின்றதை நான் சொல்கிறேன். டைலர் இருந்தால் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம்பா. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களே அந்த இடத்துக்கு டைலர் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருன்னா டைலர் முடிச்சிருந்தவங்களும் இல்லை ட்ரைனிங் இன்ஸ்டியூட் முடிச்சிருப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் யோகா டீச்சராக இருந்தாலே விண்ணப்பிக்க முடியும். ப்ரோக்ராமர்னால் ஒரு ப்ரோக்ராமை வந்து எடுத்து நடத்தவங்க, அந்த பஞ்சுவாலிட்டி ப்ளஸ் வந்து கரெக்டாக ஒரு ஜெனுனாக அந்த பிளானிங்கெல்லாம் இவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? அவங்க இருந்தாலே நீங்கள் தாராளமாக ஃபோட்டோகிராஃபர் கூட இது தேவைப்படுறாங்க. மீடியேட்டரு ப்ளஸ் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டரு, இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி எல்லா துறைக்கும் வந்து இவங்க ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வேணுன்றவங்களும் நீங்கள் பயோவில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஏஜ் கேட்டகரி எல்லாம் 1 by 1 சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் குறைஞ்சபட்சம் வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா 35, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 35 கேட்குறாங்க, 35. அதே போல் ராஜ்கோட் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதுக்கும் சேம், எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 35 தான் இவங்க ஏஜாக கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் SC ST OPC அண்டு அன்ரிசர்வ் கேட்டகரியில் நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அவங்க 5 வருஷம் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. நீங்கள் 40 வயசு வரைக்கும் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு OPC கிட்ட இருந்தால் 3 வருஷமும், PW அண்ட் எக்ஸ்ஆர்மி கேட்டகரியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஏஜ் தான் கொடுக்குறாங்க. இதில் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, சரியா? இராணுவத்தில் இருக்கிறவங்க அவங்களோட குடும்பத்தார் ப்ளஸ் வந்து இராணுவத்தினர் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணுறதுக்கான அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்டிங் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் சிபிடி மூலமாக தான் இவங்க ஆட்கள் தேர்வு செய்வாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், சிபிடி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, தேர்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி இருக்கும். நீங்கள் ரிட்டனில் கிளியர் பண்ணாவே போதும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. இப்போது உங்களுடைய சேலரி, கன்வென்சேஷன், இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் ஓவராலாக நம்ம செக் பண்ணிவிடுவோம். நீங்கள் டிசபிலிட்டி ஊனமுற்றவராக இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இதில் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் மட்டும்தான். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸே கட்ட தேவை கிடையாது. உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் என்ன மார்க் எடுப்பீங்களோ அதே போல் தான் இவங்க டிவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SC ST மாணவர்கள் அண்டு EWS கேட்டகரி 2500 ரூபாய் நீங்கள் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து 3000 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸே ஆன்லைன் தான், இது ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அப்ளிகேஷன் ஃபீஸே இந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போடாமல் மட்டும் விட்டாதீங்க, எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கூட தமிழ்நாட்டிலேருந்து குறைஞ்சபட்சம் போய் அட்டன் பண்ணுறதா பாருங்கள். ஓவராலாக யாருமே இதுக்கு அட்டன் பண்ணுறதே கிடையாது. வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு கேர் பண்ணிக்கிறதும் கிடையாது. அதனால் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா? ஹவு டு அப்ளை த சப்மிட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நான் பயோவில் இந்த லிங்க் கொடுக்கறதுனால நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனுக்குள்ளே போவோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். மொபைலில் கூட குரோம் ப்ரௌசரில் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு அந்த லாஸ்ட் டேட்டு எல்லாமே நான் சொல்லியாச்சு. வேணுன்றவங்க அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும், அட்வர்டைஸ்மெண்ட்லு ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கு, இது 3மே வேணுன்றவங்க தாராளமாக நம்மளோட லிங்க்குள்ளே வரலாம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கும் போது நான் வந்து செப்பரேட்டாக கூட அனுப்பிச்சி விட்றேன். இல்லை ப்ரோ வீடியோக்கில் நான் பயோவில் கொடுத்துறேன், அதுவும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஆனால் அப்ளிகேஷனை மட்டும் போடாமல் விட்டுறாதீங்க. ஆல் த பெஸ்ட் நண்பர்களே, அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எல்லா வரக்கூடிய நாட்களில் ஒரு குட் இன்ஃபர்மேஷனோட நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருவாங்க. டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்புறம் எனக்கு வந்து வேறு ஜாபை எதிர்பார்க்குறன்றவங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஷேர் பண்ணிவிட்டு
அதுக்கான ஸ்டெப்பை வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.